வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? காலேஜ் ஸ்காலர்ஷிப் தானே பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. யாரு தெரியுமா? வெல்கம் டு மை ஃபியூச்சர் ரூட் யூடியூப் சேனல். நான் சுகன்யா தேவி, கேரியர் கன்சல்டன்ட், உங்கள் ட்ரஸ்டட் பார்ட்னர் ஃபார் யுவர் கேரியர் கைடன்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப் அப்டேட்ஸ். அது யாருன்னா நம்ம எல்லாருக்குமே ஃபெமிலியரான ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஹெச்டிஎஃப்சி பரிவர்த்தன் ஸ்காலர்ஷிப்புங்கிற பேரில் கிளாஸ் 1 to 12 டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ், பாலிடெக்னிக் படிக்கிறவங்க, அண்டர் கிராஜுவேட் ஜென்ரல் கோர்ஸ், ப்ரொஃபஷனல் கோர்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் ஜென்ரல் கோர்ஸ், ப்ரொஃபஷனல் கோர்ஸ், இப்படி எல்லாருக்குமே ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. நீங்கள் கிளாஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 6th ஸ்டாண்டர்ட்னா உங்களுக்கு இயர்லி 15,000 கொடுக்குறாங்க. நீங்கள் கிளாஸ் 7th to 12th இல்லை ஐடிஐ, டிப்ளமோ, பாலிடெக்னிக் எந்த கோர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு இயர்லி 18,000 கொடுக்குறாங்க. இதே நீங்கள் அண்டர் கிராஜுவேட் ஜென்ரல் கோர்ஸாக இருந்தீங்கன்னா, லைக் பிபிஏ, பிகாம் அப்படி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி 30,000 கொடுக்குறாங்க. இதே அண்டர் கிராஜுவேட் ப்ரொஃபஷனல் கோர்ஸாக இருந்தால் எம்பிபிஎஸ், நர்சிங், பி ஆர்கிடெக்சர், எல்எல்பி இந்த மாதிரி எந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு இயர்லி 50,000 கொடுக்குறாங்க. இதுவே போஸ்ட் கிராஜுவேட் ஜென்ரல் கோர்ஸான எம்காம், எம்ஏ படிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு 35,000 ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதே போஸ்ட் கிராஜுவேட் ப்ரொஃபஷனல் கோர்ஸாக இருந்தால் எம்டெக், எம்பிஏ இந்த மாதிரி கோர்ஸ்லாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி 75,000 கொடுக்குறாங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன தெரியுமா? ஒன்லி 55% மார்க் இருந்தால் போதும், நீங்கள் அதுக்கு எலிஜிபிள். ஆனுவல் இன்கம் 2.5 lakhsல இருந்து லெஸ் தென் 2.5 lakhs இருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்காலர்ஷிப்போட டெட்லைன் டேட் வந்து 4th September 2025. இதுக்கு சப்மிட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், ப்ரீவியஸ் இயர் மார்க் ஷீட்ஸ், அதாவது நீங்கள் லாஸ்ட் இயர் ஸ்கூல் முடித்த அந்த மார்க் ஷீட் இருக்கணும். ஐடென்டிஃபை ப்ரூஃபான ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இப்போ கரண்ட் இயர் அட்மிஷன் ப்ரூஃபு, அடுத்தது வந்து அப்ளிகன்ஸ் பேங்க் பாஸ்புக், ஒரு கேன்சல்டு செக் இருக்கணும், இன்கம் ப்ரூஃபான யாராச்சும் இஷ்யூ பண்ண கிராம் பஞ்சாயத்து, கவுன்சிலர் இல்லைன்னா தாசில்தார், அப்புறம் ஒரு அஃபிடாவிட் பண்ணணும். அப்படிங்கிறதுனா நம்ம பட்டி ஃபார் ஸ்டடியில் ஹெச்டிஎஃப்சி பரிவர்த்தன்ஸ் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் இருக்கும், அதில் போய் அப்ளை நவ். இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் பிளாட்டினம் சான்ஸ். ஸோ இமிடியட்டாக போய் அப்ளை பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும்.